பல்வேறு சூழல்களிலே தடுமாற்றத்தில் இருக்கிற நேரத்திலும் கூட தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அதற்கான தீர்வும் அதற்கான வழிகாட்டுதலும் இருக்கிறது என்பதை உள்ளபடியே அதை உள்வாங்கியவர்கள் உணர்வார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிக்கு வந்தார்கள். ஹஜ்ஜி செய்து கொண்டிருக்கும் பொழுது அரஃபாவிலிருந்து எல்லாரும் முஸ்தலிஃபாவிற்கு போகக்கூடிய நேரம். அப்படி போனவர்களிலே வாகனத்தில் வந்த ஒரு நபி தோழர். வாகனம் என்றால் அன்றைக்கு ஒட்டகம் அல்லது குதிரை. அதில் ஏறி அந்த மைதானத்தை கடப்பதற்கு முன்பாகவே திடீரென்று என்ன ஆனதோ தெரியவில்லை, அவருக்கு தலையை சுற்றி ஒட்டகத்திலிருந்து கீழே விழுந்தார். விழுந்தவுடன் கழுத்து முறிந்தது. அங்கேயே இறந்து விட்டார். இப்பொழுது அவரை நல்லடக்கம் செய்ய வேண்டும். அவர் இருப்பதோ இஹ்ராமுடைய ஆடையிலே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா துஹம்மிரூஹு வலா துஹன்னிதூஹு. அவருடைய தலையை நீங்கள் மறைக்க வேண்டாம். மௌத்தானதற்கு பிறகு கவன் செய்யும் நேரத்திலே இன்னைக்கும் நம்முடைய வழக்கத்தில் இருக்கிறது, நறுமணங்களை அந்த ஜனாசாவிலே பூசுவோம். நபி சொன்னார்கள், அவருக்கு நறுமணமும் பூச வேண்டாம், தலையையும் மறைக்க வேண்டாம், நறுமணத்தையும் பூச வேண்டாம். ஏனென்றால் இவர் இறந்திருப்பது அல்லாஹ்வின் நாட்டம். ஆனால் இவர் இறந்திருக்கக்கூடிய சூழல் இஹ்ராமிலே ஒரு முஹ்ரிமாக இருக்கும் பொழுது, ஹஜ்ஜினுடைய கிரிகைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது மரணப்பட்டிருக்கிறார். அந்த இஹ்ராமுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம், இஹ்ராமில் இருக்கும் பொழுது தலையை மறைக்கக்கூடாது. ஒருவர் இஹ்ராம் முடித்திருக்கிற பொழுது ஹஜ்ஜோ உம்ராவோ நியத் செய்திருந்தால் அத்தர் பூசக்கூடாது. இப்பொழுது இவர் இறந்து விட்டார், அதே சட்டத்தை பின்பற்றுவோம். தலையை மறைக்கவும் வேண்டாம், நறுமணங்கள் அவருக்கு பூசவும் வேண்டாம், அப்படியே அடக்கம் செய்யலாம். அப்படியே அடக்கம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். சொல்லிட்டு ஒரு செய்தி சொன்னாங்க, அதுதாங்க ரொம்ப முக்கியமானது. ஃபஇன்னஹு யுபஅஸு யௌமல் கியாமத்தி முலப்பியா. நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா அவரை எழுப்பும் பொழுது எல்லாரும் எழுந்து அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே மறுமையிலே நிப்பாட்டப்படுவார்கள். இஹ்ராமில் இறந்திருக்கக்கூடிய இவரும் எழுப்பப்படுவார். எழுந்து அல்லாஹ்விடத்திலே வரும் பொழுது தல்பியா சொல்லிக்கொண்டே வருவார். இஹ்ராம் கட்டின பின்னாடி, நீயத்து வச்ச பின்னாடி ஹாஜியோ ஒரு உம்ரா செய்யக்கூடிய பயணியோ செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பணி என்னவென்றால் தல்பியா என்கின்ற அந்த ஏகத்துவ முழக்கத்தை முழங்குதல். ஹஜ்ஜிக்கு வந்திருக்கக்கூடிய ஹாஜிகளுக்கு, உம்ராவுக்கு போன ஹாஜிகளுக்கு தெரியும். இஹ்ராம் கட்டி முடித்தவுடன் வீண் பேச்சுகள் பேசாமல், தேவையற்ற சலசலப்புகளிலே இடம் கொடுத்து விடாமல் தல்பியாவை அதிகமாக சொல்ல வேண்டும். தல்பியா தான் ஜீனத்துல் ஹஜ். பெருமானா சொன்னார்கள், ஒரு ஹஜ்ஜின் அலங்காரம் எது என்றால் அவர் சொல்லக்கூடிய தல்பியா அப்படின்னு சொன்னாங்க சார். இப்போ நபி சொல்கிறாங்க, இவர் அடக்கப்பட்ட பின்னாடி நாளை மறுமையிலே அல்லாஹ்வின் சன்னிதானத்திலும் தல்பியா சொல்லிக்கொண்டே வருவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. எல்லாம் சுக்கூத்தா மௌனமாக நிற்கும் நேரத்திலே இஹ்ராமில் இறந்து போனவர் மட்டும் தல்பியாவை சொல்லி கொண்டு வருவார். எல்லாரும் அடையாளப்படுத்துவார்கள், இவர் இஹ்ராம் கட்டியிருக்கக்கூடிய நிலையில், உம்ராவோ ஹஜ்ஜோ செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே வஃபாத்தானார் போல் தெரிகிறது என்று நினைப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். இது ஒரு செய்தி. அன்பான சகோதரர்களே, நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத் செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒருவருக்கு மரணம் வந்தால் அதன் உயர்நிலையை உணர்த்தினார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை சொல்லிக் கொடுத்தார்கள். அதில் ஒன்றுதான் இஹ்ராம் கட்டியிருக்கும் பொழுது ஹஜ்ஜின் கிரிகைகளை செய்து கொண்டிருக்கிற பொழுது இழந்தவருக்கு அல்லாஹ்வின் தூதர் கொடுத்த ஒரு உயர் அங்கீகாரம் அல்லாஹ்விடத்திலே. அதே போன்றுதான் தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் மரணத்தை சந்திக்கிறார். சஜ்தாவில் இருக்கும் பொழுது ஒருவர் மரணத்தை சந்திக்கிறார். அல்லாஹ்வை தொழுதுவிட்டு திக்ர் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் மரணத்தை சந்திக்கிறார். அசான் சொல்கிறார், மக்களை தொழுகையின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்த அழைப்போசை, அதை சொல்லும் பொழுது ஒருவர் மரணத்தை சந்திக்கிறார். இப்படிப்பட்ட மரணித்தவர்களை எல்லாம் பார்த்து நாம் பொறாமைப்படுகிறோம். இந்த மாதிரி மரணம் எனக்கு வந்திருந்தால், எனக்கு வந்தால் நன்றாக இருக்குமே. சஜிதாவில் இருக்கும் பொழுது, தொழுது கொண்டிருக்கும் பொழுது,
இந்த மாதிரி காட்சிகள் இன்றைக்கு சமீபத்திலே நிறைய சமூக வலைதளங்களிலே பகிரப்படுகிறது. சமீபத்தில் கூட கேரளத்தில் இருந்த ஒரு அதான் சொல்லக்கூடிய முஅத்தின் அதான் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது, அதிலும் குறிப்பாக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி முடிக்கிறார். அப்படியே மரணப்படுகிறார். தொலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இமாம் பின்னால் எல்லாரும் நிற்கிறார்கள், தொலை வைக்கிறார். தொழுகையிலே குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கும் பொழுது அப்படியே சாய்கிறார். பதட்டப்பட்டு தொழுகையாளிகள் எல்லாம் என்று வந்து பார்த்தால் வஃபாத். தஹஜ்ஜத் தொழுகைக்காக வேண்டி பள்ளிக்கு வந்தவர் தஹஜ்ஜத்தினுடைய தொழுகை தொழுது கொண்டிருக்கிறார். சஜிதாவுக்கு போனார். சஜிதாவிலேயே அப்படியே மலர்கிறார். பார்த்தால் கடைசியில் அவர் வஃபாத் ஆகிவிட்டார். இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது தானாகவே நம் மனம் சொல்கிறது, என்ன ஒரு மரணம், என்ன அற்புதமான மரணம், என்ன பாக்கியமான மரணம், இப்படியான மரணம் எனக்கு கிடைக்கலாமே, கிடைக்க வேண்டுமே என்ற எண்ணப்பாடு நமக்கு வருகிறது. அன்பர்களே, குறை கிடையாது, நல்ல மரணம்தான். ஆனால் நம்மிலே எத்தனை பேர் யோசிக்கிறோம், நான் மரணப்படுவதற்கு முன்னால் என்னுடைய ஹக்குகள் என்ன, என் கடமை என்ன, நான் பிறருக்கு கொடுக்க வேண்டிய பிறருடைய உரிமைகளை சரியாக நிறைவேற்றி விட்டேனா, என் கடமையை நிறைவேற்ற வேண்டும், பிறருக்கான உரிமைகளை மிகச்சரியாக கொடுக்க வேண்டும், அதற்கு பிறகே எனக்கு மரணம் வேண்டும் என்று நம்மிலே எத்தனை நபர் யோசிக்கிறோம். உரிமைகளை காத்தவர்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் நினைத்து விடக்கூடாது இறைவனின் நல் முடிவு என்பது இபாதத்துடன் இருக்கும் பொழுது மரணிப்பது மட்டுமே என்று நினைத்து விடக்கூடாது. அதுவும் நல்ல முடிவுதான். ஒருவர் இபாதத்தில் இருக்கும் பொழுது மரணப்படுகிறார், நல்ல முடிவுதான், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இபாதத்தில் இருக்கும்போது மட்டும் வரக்கூடிய முடிவுதான் நல்ல முடிவு என்று நாம் சுருங்கிவிடக்கூடாது. நபிகள் நாயகம் சஜிதாவில் இருக்கும் பொழுது மரணிக்கவில்லை. நபிகள் நாயகம் தொழுது கொண்டிருக்கிற பொழுது மரணிக்கவில்லை. அவர்களை ஆழமாக உள்ளார்ந்த மனதோடு தன் உயிரை விட நேசித்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழும் பொழுதோ சஜிதாவில் இருக்கும் பொழுதோ மரணிக்கவில்லை. இயல்பான மரணத்தை தான் சந்தித்தார்கள். அப்படி என்றால் என்ன தெரியுமா பொருள்? நன்முடிவு என்பது இபாதத்தோடு சுருங்கிவிடாது. அதை தாண்டி நம் கடமைகளை ஆற்ற வேண்டும், பிறருக்கான உரிமைகளை வழங்க வேண்டும். அது நிறைவானதற்கு பிறகுதான் எனக்கு மரணம் வர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், என் கடமைகளையும் நான் ஆற்றுவதற்கு வாய்ப்பை கொடு, பிறருடைய உரிமைகளையும் மீறாமல் மிகச்சரியாக செய்ய வேண்டும். என் குடும்பத்திற்கான உரிமைகள் இருக்கிறது, என் மனைவிக்கான உரிமை இருக்கிறது, என் பிள்ளைகளுக்கான உரிமைகள் இருக்கிறது, நான் எனக்கு கீழே பணி செய்யக்கூடியவர்களுக்கான உரிமைகளும் கடமைகளும் என் மீது இருக்கிறது. என் மஹல்லாவிற்கு, நல்ல கவனியுங்கள், நான் வசிக்கும் என் மஹல்லாவிற்கு என்னாலான சில கடமைகள் இருக்கிறது, உரிமைகள் இருக்கிறது. என் அக்கம் பக்கத்து இல்லத்தினர்களுக்கு, சகோதர சமய மக்களுக்கு நான் ஆற்ற வேண்டிய கடமைகள், உரிமைகள் இருக்கிறது. அதையெல்லாம் நான் கொடுத்து விட வேண்டும். அதற்கு பிறகுதான் எனக்கு மரணம் வர வேண்டும் என்று ஆசிக்கக்கூடிய நல்ல நிலையுள்ள மக்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜி செய்து முடித்ததுக்கு பின்னாடி கூடியிருந்த ஒட்டுமொத்த சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க. ஹதீஸில் வந்திருக்குது, வ அன்தும் துஸ்அலூன அன்னி ஃபமா அன்தும் காயிலூன். நாளைக்கு அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் நீங்கள் எல்லாரும் நிப்பாட்டப்படுவீங்க. என்னை பற்றி அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்பான், என்னங்க சொல்லுவீங்கன்னு கேட்டாங்க. என்னையை பற்றி அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்பான், என்ன சொல்லுவீங்க நீங்கள் அப்படின்னு கேட்ட பொழுது கூடியிருந்த மொத்த சஹாபாக்கள் 3 வார்த்தை சொன்னார்கள். கத் பல்லக்த் வ அத்தைத் வ நஸஹ்த். அல்லாஹ்வின் இறை தூதரே, உங்களுடைய தூதுத்துவத்தை நீங்கள் எடுத்து வைத்து விட்டீர்கள். 1, உங்களுக்கென்று ஒரு பொறுப்பை அல்லாஹ் கொடுத்திருந்தான், அந்த பொறுப்பை மிகச்சரியாக செஞ்சிட்டீங்க. 3வது, இந்த உம்மத்திற்கு, இந்த சமுதாயத்திற்கு நலவை நாடி விட்டீர்கள். இந்த உம்மத்து நல்லா இருக்கணுன்றதுக்காக வேண்டி, சமூகம் வழிதவறி போய்விடக்கூடாது, சருகிவிடக்கூடாது, எந்த சந்தர்ப்பத்திலும் சமூகம் கீழ்நிலைக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக வேண்டி உயர்ந்த நோக்கத்திலே நலவை நாடிவிட்டீர்கள் என்று நாங்கள்லாம் சொல்லுவோம். உங்களை பற்றி பொறுப்பை நிறைவேற்றிட்டீங்க, உங்களுடைய ரிசாலத்தை, தூதுத்துவத்தை சரியாக எடுத்து சொல்லிட்டீங்க, உம்மத்துக்கு நலவை நாடிட்டீங்க, இது நாங்கள் சொல்லுவோம்.
அல்லாஹ்வின் திருத்தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்ட உடனே கையை உயர்த்தினார்கள், விரலை உயர்த்தினார்கள் வானத்தை நோக்கி. சொன்னாங்க, அல்லாஹும்ம ஷஹத், அல்லாஹ் இதோ பார் என் மக்கள் உன்ட்ட நான் இப்போ சொல்கிறேன், இவங்க தான் சாட்சி. நான் என் பொறுப்பை முறையாக நிறைவேற்றிட்டேன், என் கடமையை சரியாக செஞ்சிட்டேன். பிறருக்கான உரிமையில் நான் எந்த கையும் வைக்கல, எந்த விதமான கோளாறு என் பேரில் கிடையாது, எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் என் பேரில் கிடையாது. இதோ அல்லாஹ், நான் வாழ்ந்த மக்கள் என்னோடு சுற்றி சுற்றி வந்தவர்கள் எல்லாம் என்னை பற்றி சொல்கிறாங்க. இப்படி தான் சொல்லணும்லாம் கூட்டி வரல, யதார்த்தமாக கேட்டால் அவங்களே சொல்கிறாங்க, நீ தான் சாட்சி, இந்தா மக்கள் சொல்லிட்டாங்க என்னை பற்றி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே சொன்னதாக அந்த ஹதீஸிலே ஒரு செய்தி இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, நம்மிலே எத்தனை பேரால் உறுதியாக சொல்ல முடியும், நாளை காலை நான் மரணித்தாலும் என் மீது இருக்கிற எல்லாவற்றையும் மிகச்சரியாக செய்து முடித்துவிட்டு தயாராக இருக்கிறேன். மக்கள் உரிமையில் நான் கை வைக்கவில்லை, என் கடமையில் குறை செய்யவில்லை, நான் வாங்கிய கடனை கொடுப்பதிலே எந்த விதமான தொய்வு நிலையும் காட்டவில்லை, என் வியாபாரத்தில் தூய்மையாக இருக்கிறேன். நாளை வந்து என்னை இஸ்ராயேல் கூப்பிட்டாலும் போவதற்கு தயார், அல்லாஹ் தயார் அப்படின்னு சொல்றதுக்கு நம்மிலே எத்தனை பேருக்கு உறுதிப்பாடு இருக்கிறது? அன்பர்களே, பிறருடைய உரிமையை காப்பதில் ரொம்பவும் கவனம் வேண்டும். இன்னைக்கு எல்லா மட்டத்திலையும் உரிமை மீறல் நடக்குது. உரிமை மீறுகிற அந்த தன்மை என்பது எல்லா மட்டத்திலும் இருக்குது. தொழிலாளர்களுக்கு உரிய உரிமைகளை முதலாளிகள் தரவில்லை என்பதற்காக வேண்டி போராடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எங்கள் சமூகத்திற்கான உரிமை ஏன் தட்டி பறிக்கிறீங்க? எங்க சமூகத்திற்கு உரிய உரிமை உங்களுக்கு எல்லாம் தெரியலாம்னு நினைக்கிறேன். முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதை சமீபத்திலே அது நீதிமன்றத்திலே அந்த உரிமை பறிக்கப்பட்டிருப்பது ஒரு புறம் ஓடிட்டு இருக்கு. அந்த காட்சிகள் எல்லாம் உங்கள் கண்களுக்கு வந்திருக்கலாம். இது எங்கள் சமூகத்திற்கான உரிமை, ஏன் தட்டி பறிக்கிறீங்க? எல்லா மட்டத்திலையும் அரசியலில் எங்களுக்கான உரிமை இருக்கிறது, ஏன் எங்களுக்கு அதை தரமாட்டேங்கிறீங்க? இந்த நாட்டில் வாழக்கூடிய இந்த நாட்டினுடைய பிரஜைகளாக, இந்த நாட்டினுடைய குடிமக்களாக எங்களுக்கு சில உரிமைகள் இருக்கிறது, ஏன் எங்களுக்கு தரமாட்டேங்கிறீங்க? இந்த மஹல்லா மக்கள் நாங்கள், இந்த மஹல்லாவுக்கென்று ஆற்றுகிற உரிமை எங்களுக்கு இருக்கிறது, ஏன் எங்களுக்கு அந்த உரிமையை சரியா தரமாட்டேங்கிறீங்க என்று எல்லா மட்டத்திலும் உரிமை மீறல் நடக்கிறது. ஆனால் இஸ்லாம் உரிமையை காக்க போராட சொல்கிறது. பிறருடைய உரிமையைக்காக வேண்டி நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது. உரிமை மீறலில் எந்த நேரத்திலும் நீங்கள் தலையிட்டு விடக்கூடாது என்று எச்சரிக்கிறது. நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு தான், கோடிட்டு காட்டுகிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 10.5 ஆண்டு கால ஆட்சி என்பது பொன்னான ஆட்சி காலம். அது ஒவ்வொரு நாளும் வரலாற்றில் அப்படியே பசுமையோடு இன்னைக்கும் அவர்களுடைய வரலாற்றை வாசிக்கும் பொழுது எப்படியான வாழ்க்கை இது, எப்படியான காலம் இது என்று உச்சு கொட்ட வைக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிறருடைய உரிமையில் கொஞ்சமும் மூக்கை நுழைக்க மாட்டார்கள். என்னால் இந்த மக்களுக்கு உரிமை பாதிக்கிறது என்றால் அதற்கு முழு பொறுப்பு நான் தான். இங்கே தப்பித்து விடலாம், அல்லாவின் நீதிமன்றத்திலே நான் மாட்டிக்கொள்வேனே என்கின்ற அச்சப்பாடு நிறைந்தவர்களாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்தாங்க. ராத்திரி நேரத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பழக்கம், அப்படி மக்களுடைய நிலையெல்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு ரவுண்ட் அப்படி பார்ப்பாங்க, ரோந்து செல்வார்கள். தனக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளிலே ஆட்சியாளர்களாக, கவர்னர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த பணியை கட்டாயப்படுத்தி வச்சிருந்தாங்க. நீங்க பாட்டு வேலை முடிஞ்சு வீட்டில் போய் படுத்துடக்கூடாது. பொதுமக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது, யார் யார் என்ன பேசிக்கிறாங்க, ஆட்சியை பற்றி என்ன குறை இருக்குது, என்ன நிறை இருக்குது, நீங்க வந்து மாற்று ரூபத்திலே போய் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க. அப்படி போகும்போது ஒரு காட்சி பார்க்குறாங்க, 4-5 பிள்ளைங்க அழுதுகிட்டு இருக்குதுங்க. அந்த பிள்ளையுடைய தாய் என்று நினைக்கிறேன், அந்த அம்மா அடுப்பை பற்ற வச்சு ஒரு சட்டியை வச்சு அதுக்குள்ளே தண்ணியை ஊற்றி அந்த அடுப்பை கொதிக்க விட்டுட்டு இருக்குது. பிள்ளைங்களாம் சுற்றி உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துல போய் பார்க்குறாங்க, என்னம்மா ஏதும்மா உள்ள ஒன்றும் ஜாமான் இல்லையே, தானியங்கள்லாம் எதுவுமே இல்லையே, வெறும் சட்டியில் வெறும் சுடுதண்ணியை போட்டு வச்சுட்டு உட்காந்துருக்கே, என்ன கதை? இல்லை, என் பிள்ளைங்க எதுவெல்லாம் பசியில் அழுகுதுங்க, பசியில் அழுகுதுங்க. நான் சமைக்கிறேன்னு ஒரு நாடகத்தை இப்போ அரங்கேற்றிட்டு இருக்கிறேன், சமைச்சிக்கிட்டு இருக்கேன்றதை அந்த பிள்ளைகளுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறேன். சரி, அம்மா சமைக்கிறாங்கன்ட்டு கொஞ்ச நேரம் அழுதுட்டு அப்படியே அழுகையில் தூங்கிடும், இந்த பசியோடையே தூங்கிடும். அந்த பிள்ளைங்களை தாக்காட்டுறதுக்காக வேண்டிதான் அந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொன்ன பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, உங்களுடைய நிலையை பற்றி
ஆட்சியாளர் உமருக்கு ஒன்றும் தெரியாதான்னு கேட்டாங்க. எங்கள் நிலையை பற்றி அவருக்கு எப்படி தெரியும்? எங்கள் நிலை இவ்வளவு கஷ்டத்தில் இருக்குன்னு அவருக்கு எப்படி தெரியும் என்று அந்த அம்மா ரொம்ப வருத்தத்தோடு சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கிருந்து கிளம்பி போனார்கள். பக்கத்திலே கூட்டு வந்தாங்க தன்னுடைய பணியாளரை. போனார்கள், வேகமாக பைத்துல் மாலுக்கு சென்றார்கள். அங்கு இருக்கக்கூடிய பொருட்களை அள்ளினார்கள், ஒரு மூட்டையில் கட்டினார்கள். தானியங்கள், பருப்பு வகைகள், கோதுமை, உடை, மனித வாழ்வாதாரத்திற்கு அவசியமான பொருட்களை எல்லாம் எடுத்து கட்டி முதுகில் தூக்கி சுமக்கும் நேரம் பணியாளர் சொன்னார், நான் தூக்குறேன்னாரு. அப்போ உமர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை பொன் எழுத்துக்களால் பொறித்து வைக்கப்பட வேண்டிய வார்த்தை. அல்லாவின் சன்னிதானத்திலே என் மூட்டையை நான் தான் சுமக்க வேண்டும், நீ வந்து சுமக்க முடியாது. அல்லாவிடத்திலே நான் செய்த கூலியை நான் தான் சுமந்து கொண்டு போக வேண்டும். என் பாவ மூட்டையை அங்கே வந்து நீ வாங்கிக் கொள்வாயா? அப்பா வந்து மகனுடைய பாவ மூட்டையை சுமக்க முடியுமா? மனைவியினுடைய பாவ மூட்டையை கணவன் சுமப்பாரா? அவரவருடைய பாவ மூட்டையை அவர்கள் தான் சுமத்தாக வேண்டும். எனவே விட்டுவிடு என்று சொல்லிவிட்டு தூக்கி கொண்டு போனார்கள். அந்த பெண்ணுக்கு கொடுத்தார்கள், சமைக்க வைத்தார்கள். வயறார அந்த குழந்தைகள் சாப்பிட வைத்து அந்த பிள்ளைகள் சிரித்ததற்கு பிறகுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார்கள். அல்லாஹ்வே, இத்தனை நாள் எனக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த மக்களினுடைய உரிமையை கொடுப்பதற்கு நான் கவனம் எடுக்கவில்லையே, பிடித்து விடாதே அல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டார்கள். அன்பர்களே, உரிமைகள் காக்கப்பட வேண்டும் என்று எல்லா மட்டத்திலும் இஸ்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறது. உரிமை மீறல் நடந்தால் அதன் பாதிப்பு எவ்வளவு கொடூரமாக இருக்கும் என்பதை வரலாற்றின் வரிகளில் இன்னைக்கும் இஸ்லாம் பதிய வைத்திருக்கிறது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப்னு ஒருத்தர் இருந்தாருங்க, கொடுமைக்கார அரசர். நிறைய நல்லதும் செஞ்சிருக்காரு, நிறைய தப்பு செய்திருக்கிறார். சையதுனா அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள்ல ரொம்ப முக்கியமானவங்க. ஹஸரத் ஆயிஷா அம்மா வளர்த்த புள்ள சஹாபி ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹுடைய மகனார். அவர் கொலை செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்தவர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். பல நல்லோர்களை கொண்டிருக்கிறார், தாபீன்களிலே முக்கியமானவர்களை கொலை செய்திருக்கிறார். அந்த வரிசையில் அவருடைய ஆட்சிக்கு அதிகாரத்திற்கு யாரும் ஒத்து ஊதலன்னு சொன்னா, அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலன்னு சொன்னா மிரட்டி பார்ப்பார், உருட்டி பார்ப்பார். கடைசியில் கதை ஒத்து வரலன்னா ஆளை முடிச்சிருவார், கதையை முடிச்சிருவார். இப்படி முடிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 100 கணக்கில் உண்டு. நிறைய பேரை கொன்று ஒழித்திருக்கிறார். அதில் ஒருத்தவங்க தான் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி. அந்த வரிசையில் வரக்கூடியவங்க சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற ஒரு தாபி. தாபி என்றால் சஹாபாக்களை நேரடியாக வாழ்க்கையில் பார்த்தவங்களுக்கு பேர் தாபின்னு சொல்லுவாங்க. அந்த தாபி அவருடைய ஆட்சிக்கு, அதிகாரத்திற்கு, அநியாயத்திற்கு துணை போக மாட்டேன், என்னதான் ஆளானும், இதற்கு விலையாக உயிரையே கேட்டாலும் உனக்கு நான் ஒத்து ஊதலாம் மாட்டேன், நேர்மையின் பக்கம் நிற்பேன், நீதியின் பக்கம் இருப்பேன், உண்மையை பேசுவேன், அது உனக்கு வலிச்சிட்டு போட்டும், எனக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. நான் படிச்சிருக்கிறது உண்மை, நான் படிச்சிருக்கிறது சத்தியம், அதனால் சொல்லத்தான் செய்வேன், உனக்கு வலிச்சா வலிக்கட்டும். பிடிச்சி கொண்டு வந்து சிறையில் அடைச்சாச்சு. மிரட்டி பார்த்தான், ஒன்றும் நடக்கலை கதை. கடைசியில் உனக்கு கொலை கொடுப்பேன், தண்டனை தருவேன், நீ எனக்கு கட்டுப்படவில்லை என்றால் உனக்கு மரணம் தான் இதற்கான பரிசு, பரவாயில்லை, மரணத்தை சுவைப்பதற்கு நான் தயார். மரணத்தின் நேரத்திலே அவரை கொன்று தீர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்ததற்கு பிறகு சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, நம்ம எல்லாம் தொழுகையில் தக்பீர் கட்டின உடனே நம்மள சிலர் ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் ஓதுகிறோமே வஜ்ஜஹத், அதை ஓதுனாங்க. இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதி சொன்னாங்க, யா அல்லாஹ், உன் சத்திய இஸ்லாத்திற்காக வேண்டி அநியாயக்காரனை எதிர்த்ததற்காக வேண்டி என் உயிரை இப்பொழுது பறிக்க இவன் நினைக்கிறான். இப்போ நான் உன்ட்ட ஒரே ஒரு துவா தான் செய்கிறேன், அல்லாஹும்ம லா துஸல்லிதுஹு அலா அஹதின் யக்துலுஹு பாதி. இவன் அநியாயமாக கொன்ற நல்லோர்களின் வரிசையில் நான் தான் கடைசி ஆளாக இருக்கணும், இதுக்கடுத்து இவன் யாரையும் கொல்லக்கூடாது, இவனுடைய அழிச்சாட்டியமும் அக்கிரமமும் தொடரக்கூடாது, என்னோடு இவனுக்கு நீ முற்றுப்புள்ளி வைத்து விடு என்று சொன்னார்கள். தூக்கு மரத்தில் ஏற்றப்பட்டார். அநியாயமாக ஹஸரத் சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டார்கள். இவர் இறந்து ஒரு சில நாட்களில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு ஒரு விதமான மனநோய் ஏற்பட்டதாம். வயிற்றை போட்டு பிசையக்கூடியது போன்று உண்டான ஒரு நோய், வயிற்று வலி வச்சுக்கங்களேன். ஆனால் எந்த மாதிரியான வயிற்று வலி என்றால் அவனால் படுக்க முடியவில்லை, நிற்க முடியவில்லை, எந்த விஷயத்திலையும் கவனம் செலுத்த முடியல. ஒரு மாதிரியான பேகாலத்தாயிட்டான், ஒரு விதமான இருக்க நிலைக்கு மாறிவிட்டான். புலம்பி தள்ளினான், ஆஹா, சயீத் இப்னு ஜுபைர் என்னை துரத்துறாரே என்று புலம்பினான்.
கனவிலும் வந்து சயீத் இப்னு ஜுபைர் என்னை பயம்புறுத்துகிறாரே என்று அஞ்சினான். கடைசியில் அவனுடைய முடிவு அந்த வயிற்று வழியிலேயே அவன் மனநோயாளியாகவே இருந்து மரணத்தை தழுவினான். இங்கே சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா, ஒருவரின் உரிமையை அத்துமீறி மீறும் பொழுது அது எவ்வளவு பெரிய ஆபத்தை விரைவாக கொண்டு ஒரு மனிதனுக்கு சேர்த்துவிடும் என்பதை இந்த வரலாறு சொல்கிறது. சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அநியாயமாக கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய உரிமை பறிக்கப்பட்டது. அவர்கள் இருப்பதற்கான விஷயம் கேள்விக்குறியாக மாறியது. அவர்கள் கையெடுத்து துவா செய்தார்கள். அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, நூதனமான ஒரு நோயை கொடுத்து அந்த உரிமையை யார் பறித்தாரோ, யார் தட்டி பறித்தாரோ அவருடைய இருப்பை கேள்விக்குறியாக்கினான். மரணத்தை கண்முன்னால் காண்பித்தான். அவரை கொன்ற நாளிலிருந்து அவன் மரணப்படும் நாள் வரை ஒவ்வொரு நாளும் செத்து பிழைத்தான். ஒவ்வொரு நாளும் செத்து பிழைத்தான். அவன் நினைத்தானாம், நாம் சயீத் இப்னு ஜுபைர் என்ற ஒருவரை ஒரு நாள் கொன்றோம், ஒவ்வொரு நாளும் நாம் செத்து கொண்டிருக்கிறோமே என்று நினைத்தானாம். அன்பர்களே, எனவேதான் இஸ்லாம் எந்த சந்தர்ப்பத்திலும் யாருடைய உரிமைகளிலும் நீங்கள் கை வைத்து விடாதீர்கள் என்று எச்சரிக்கிறது. உரிமை மீறலை பற்றி மிக அழகாக அதி அற்புதமாக பேசுகிறது. எனவேதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இபாதத்தின் வழியாக ஒருவருக்கு மரணம் ஏற்படுகிறது. இபாதத்தில் நிற்கும் பொழுது, நல்ல வணக்க வழிபாடுகள் செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒருவர் மரணத்தை சந்திக்கிறார். நல்ல மரணம்தான். ஆனால் அதைவிட மிகச்சிறப்பானது எதுவென்றால், அவர் தன்னுடைய கடமைகளை எல்லாம் ஆற்றி முடித்துவிட்டு யாருடைய உரிமையையும் தட்டி பறித்து விடாமல் அவரவருக்குரிய உரிமையை மிகச்சரியாக செய்து முடித்துவிட்டு மரணத்தை சந்திப்பதிருப்பதே அதுதான் மேன்மையானது என்பதை இந்த வரலாறுகள் நமக்கு சொல்லித் தருகிறது. ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஒரு துவா செய்வார்கள். நம்ம எல்லாரும் மறக்காமல் செய்ய வேண்டிய துவா இது. நம்மள எல்லாரும் நம்முடைய கோரிக்கைகளை அல்லாஹ்விடத்திலே துவாவின் வழியாக வைக்கிறோம். ஒவ்வொரு விதமாக வைப்போம். காரணம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கோரிக்கை நம்மிலே இருக்கிறது இல்லையா? ஆனால் எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரு துவா இருக்கிறது. ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த துவா, அல்லாஹும்ம லா துஹ்லிக்னா ஃபுஜாஅத்தன் வலா தஅஹுதுனா பக்தத்தன் வலா துஃபில்னா அன் ஹக்கின் வலா வசியா. 3 அம்சங்களை உள்ளடக்கிய துவா இது. என்னது? அல்லாஹ்ட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா அல்லாஹ் லா துஹ்லிக்னா ஃபுஜாஅத்தன், திடீர் என்று என்னை அழித்து விடாதே. திடீர்னு எனக்கு மரணத்தை கொடுத்துறாரு. என்னங்க சொல்றீங்க? இஷா தொல்ட்டு போய் 10:30 மணிக்கு எனக்கு கால் பண்ணாரு, 11 மணிக்கு வருது ஒஃபாத் ஆயிட்டாருன்னு. இப்போ தான் கால் பண்ணாரு, இறந்துட்டாருங்க. திடீர் மரணத்தை எனக்கு தராதே, திடீரென்று என்னுடைய ஆயுசை முடித்து விடாதே. அடுத்து கேட்டாங்க, வலா தஅஹுதுனா பக்தத்தன், திடீர்னு என்னை நீ பிடிச்சி உழிக்கிறாதே, திடீர்னு ஒரு பெரிய சோதனையை கொடுத்து என்னை பிடிச்சி உழிக்கிறாதே. 3ஆவதா முக்கியமாக கேட்குறாங்க ரசூலுல்லாஹ், வலா துஃபில்னா அன் ஹக்கின் வலா வசியா, எனக்கென்று சில கடமைகள் இருக்குது, நான் பிறருக்கு ஆற்ற வேண்டிய சில உரிமைகளை மிகச்சரியாக செய்வதற்கான அந்த கடமை எனக்கு இருக்குது, அதை செய்கிறதுக்கு வாய்ப்பு கொடு, அதற்கான சந்தர்ப்பத்தை எனக்கு கொடு, அதற்கான கால அவகாசத்தை கொடு. அது அப்படியே போட்டிருக்கிற சமயத்தில் என்னுடைய அஜல், என்னுடைய தவணை முடிந்து விடக்கூடாது. நான் சிலருக்கு வசியத் செய்ய வேண்டும், இறுதி நல்லுபதேசம் செய்ய வேண்டும். அப்பா இப்படி இருக்குப்பா, இப்படிலாம் பார்த்துக்குங்க, இந்தந்த காரியத்தில் இந்தந்த விஷயத்தை நான் செஞ்சு வச்சுருக்கேன், இங்கேருந்து எனக்கு கடன் வர வேண்டியது இருக்குது, இங்கங்கே ஆட்களுக்கு நான் கடன் கொடுக்க வேண்டியது இருக்குது, இந்தந்த காரியத்தில் இந்தந்த முடிவுகளை எடுத்து வச்சுருக்கிறேன், நீங்கள்லாம் தெரிஞ்சுக்குங்க, குடும்ப பிள்ளைங்க, எனக்கு பின்னாடி நீங்கள் தான் பொறுப்பில் வரப்போகிறீங்க, தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு வாய்ப்பை கொடு. எதுவுமே சொல்லாமல், எந்த விதமான இறுதி உபதேசமும் செய்யாமல், நான் செய்ய வேண்டிய கடமையையும் செய்யாமல், பிறருடைய உரிமைகளையும் சரியாக நிறைவேற்றாமல் இருக்கிற நேரத்தில் எனக்கு மரணம் வரக்கூடாது. அப்படி மரணம் வந்துடுச்சுன்னா உலகத்திலேருந்து நான் விடைபெற்று போயிடுவேன். நாளைக்கு மறுமையில் உன்னுடைய கூண்டில் ஏறி நான் நின்றுவனே, உன்னுடைய அந்த நீதிமன்றத்தில் நான் நிப்பாட்டப்பட்டுருவனே. ஏன் அந்த உரிமையை நிறைவேற்றலை, ஏன் அந்த கடமையை செய்யலை, ஏன் அவருடைய கடனை நிறைவேற்றலை, ஏன் அந்த பொறுப்பை வாங்கிட்டு சரியாக செய்யலை என்று நீ கேள்வி கேட்டால் நான் எங்கிட்டு போய் பதில் சொல்கிறது? அதனால் அல்லாஹ் எனக்கு வாய்ப்பு கொடு, அதையெல்லாம் சரி செய்வதற்கான, அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பத்தையும் கூட்டி கொடுன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். எவ்வளோ முக்கியமான துவா இது, எவ்வளவு ஆழமான துவா. திடீர் மரணமும் வேண்டாம், ரொம்ப உழுக்கக்கூடிய சோதனைகளும் வேண்டாம், எனக்கான அவகாசத்தை என்னுடைய கடமைகளை நிறைவேற்றும் அளவிற்கு, பிறருடைய உரிமைகளிலே எந்த தலையீடும் இல்லாமல், எந்த விதமான இடைஞ்சல்களும் இல்லாமல் செய்வதற்கான
அவகாசத்தையும் கூட்டிக் கொடு என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அன்பர்களே, ஹதீஸை பயானை ஆரம்பித்ததிலிருந்து மறுபடியும் உங்களுக்கு நான் நிறைவுக்கு வருகிறேன். அவர் இறந்து போன பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், முஹ்ரிமான நிலையிலே, எஹ்ராம் கட்டியிருக்கக்கூடிய நிலையிலே இறந்திருக்கிறார். நாளை மறுமையிலே தல்பியா சொல்லிக் கொண்டு வருவார். எனவே அவருடைய தலையை மறைக்காதீர்கள், அத்தர் பூசாதீர்கள் என்றார்கள். இது நல்ல மரணம் என்பதை சொல்லிக் கொடுத்தார்கள். நான் சொல்லுகிறேன், இபாதத்தோடு இறப்பது மட்டும் நல்ல மரணம் அல்ல. நம் கடமைகளை சரியாக செய்துவிட்டு பிறருக்கான உரிமைகளை மிகச்சரியாக நிறைவேற்றி விட்டு மரணிப்பதும் சிறந்த மரணம்தான். அதை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்பதை இது நமக்கு கற்றுத்தருகிறது. ஒருவர் மரணப்பட்டு விட்டால் அந்த மரணத்தின் அதிர்வலை சில நாட்கள் தொடரும். அவரை பற்றி பேசிக்கொண்டே இருப்போம். அவருடைய நினைவுகளிலேயே நாம் நிற்போம். அந்த நினைவு நம்முடைய கவனத்தை விட்டு திரும்புவதற்கு கொஞ்ச நாள் பிடிக்கும். மரணம் உண்மையிலேயே மனித மனங்களை உழுக்கத்தான் செய்யும். ஆனால் அதைவிட நினைவில் நிறுத்துகிறது எது தெரியுமா? ஒரு மனிதனின் வாழ்க்கை. மரணம் 40 நாட்கள் நின்றால், மரணம் 4 மாசம் நின்றால், ஒரு மனிதனின் நல்ல வாழ்க்கை அந்த ஊரோடு, அந்த உறவோடு, அந்த பகுதியோடு வாழ்நாளெல்லாம் நீடித்து நிற்கும். அந்த நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு, கடமைகளையும் உரிமைகளையும் மிகச்சரியாக நிறைவேற்றுவதற்கு வல்ல அல்லாஹ்விடத்திலே உதவி கேட்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனையோடு வாழுகிற நல்ல தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கட்டுமாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.